வணக்கம் நண்பர்களே. திமுகவின் முன்னாள் அமைச்சர் கைது. கல்வித்துறையை உலுக்கியுள்ள 100 கோடி நிதி மோசடி வழக்கில் நாளுக்கு நாள் புதிய திருப்பங்கள், பரபரப்பு தகவல்களும் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி மாநிலம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான பள்ளி நிர்வாகிகளிடம் அரசு அங்கீகாரம் மற்றும் சான்றிதழ்கள் பெற்று தருவதா சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை வசூலித்த குற்றச்சாட்டில் அதன் தலைவர் PT அரசகுமார் சமீபத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது சிறையில் அடைக்கப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கிற நிலையில் சென்னை காவல்துறையின் தீவிர விசாரணையின் போது வெளிவந்த புதிய தகவல்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியிருக்கு. கைது செய்யப்பட்ட PC அரசகுமாரிடம் மத்திய குற்றப்பிரிவு சிறப்பு படை அதிகாரிகள் நடத்திய தீவிர விசாரணையின் போது அவர் சேகரித்த லஞ்ச பணம் எங்கு சென்றது, யாருக்கெல்லாம் கைமாறியது என்பது குறித்து பல திடுக்கிடும் ஆவணங்களும் கணக்கு விவரங்களும் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளிகள் தர உயர்வு மற்றும் DTCP CMDA சான்றிதழ்கள் போன்ற சட்டப்பூர்வ அனுமதிகளை விரைவாக பெற்று தருவதற்காக முந்தைய திமுக ஆட்சியின் போது செல்வாக்குடன் திகழ்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் அவரது குடும்பத்தை சேர்ந்த முக்கிய நபருக்கும் இடையே பெரிய அளவிலான பணப்பரிவர்த்தனை நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை வட்டாரங்களின்படி இந்த மோசடியில் அரசகுமார் மூலம் மட்டும் சுமார் 200 கோடிக்கும் அதிகமாக தொகை பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் வங்கி கணக்குகள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமான நிழல் நிறுவனங்களிடம் மூலமாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதற்கான வலுவான ஆதாரங்கள் மற்றும் தடயங்கள் போலீசாரின் கைகளில் கிடைத்துள்ளதா நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. தனியார் பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பெருந்தொகை அரசு அதிகாரிகளையும் அரசியல் பிரமுகர்களையும் திருப்திப்படுத்தவே பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. அரசகுமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த நிதி பரிவர்த்தனைகளில் நேரடியான தொடர்புடைய அந்த முன்னாள் திமுக அமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் இருவரையும் விரைவில் நேரில் அழைத்து விசாரிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் திட்டமிட்டு வராங்க. தேவைப்பட்டால் வருமான வரித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் உதவியையும் நாடி இந்த 200 கோடி பண பரிவர்த்தனைகள் மூலம் முழுமையான ஆய்வு செய்ய முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் குறித்து தற்போதைய அரசு பல்வேறு விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிற சூழலில் இந்த தனியார் பள்ளி அங்கீகார மோசடி வழக்கிலும் முன்னாள் திமுக அமைச்சரின் பெயர் அடிபடுவது எதிர்க்கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அரசு சான்றிதழ்களை காட்டி தனியார் பள்ளிகளை மிரட்டியும் ஆசை காட்டியும் வசூலிக்கப்பட்ட இந்த கோடிக்கணக்கான பணம் யார் யாருக்கு சென்று சேர்ந்தது என்பதை முழுமையாக வெளிக்கொண்டு வர காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. அடுத்த சில நாட்களில் இந்த வழக்கில் மேலும் பல முக்கிய கைதுகளும் சம்மன்களும் பிறப்பிக்கப்படலாம் என சொல்லப்படுது.